மாணிக்கவாசகர் என்று சொன்ன உடனேயே நமக்கு இந்த நால்வர் பெருமக்களிலே ஞான நிலையிலே நின்று சிவபெருமானோடு தெல்லை கூத்தனோடு ஒன்றுபட்ட பெருமான் என்கிற அந்த நிலையிலே நமக்கு அவரை தெரியும். அவருடைய திருவாசகத்தை நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவருடைய வாழ்விலே, அவருடைய வரலாற்றிலே பல செய்திகள் நாம் இன்னும் தெரிந்து கொள்ள முடியாமல் அல்லது தெளிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அந்த செய்திகளை எல்லாம் ஓரளவாவது நாம் சிந்திக்க வேண்டும் என்கிற அந்த முறையிலே தான் இந்த தொடரை நாம் இங்கே நேற்றைய தினம் தொடங்கி செய்து கொண்டிருக்கிறோம். திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே, திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய திருத்தலம் அது இன்றைய தினம் மதுரை என்றும் அந்த காலத்திலே கூடல்மா நகரம் என்றும் பெயர்களாலே அழைக்கப்பெறுகின்ற அந்த திருத்தலத்திலே பாண்டிய அரசர்கள் ஆண்டு கொண்டிருந்த வரிசையிலே சோமசுந்தர கடவுளாக இருக்கிற பெருமான் தொடங்கி வைத்த பரம்பரையாக விளங்குகின்ற மலையத்துவசனுடைய மருமகனாக வந்து அந்த அரசனாக பொறுப்பேற்ற அந்த பாண்டிய நாட்டிலே மணிவாசகர் ஒரு பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக இருந்தார் என்கிற செய்தி நமக்கு தெரிகிறது. பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக இருந்தார். அமாத்தியர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக வருவது வழக்கம். அமாத்தியர் என்று சொன்னால் அவர்கள் வணிகத்துறையிலேயும் சிறப்புடையவர்களாக இருப்பார்கள், அதே நேரத்தில் நிர்வாகத்திலேயும் சிறப்புடையவர்களாக இருப்பார்கள். அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் நிர்வாகத்துறையிலே சிறப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய அந்த வரிசையிலே பார்க்கிற பொழுது நின்றசீர் நெடுமாறனுக்கு குலச்சிறையார் என்கிறவர் ஒரு அமைச்சராக இருந்தார் என்ற செய்தி பார்க்கிறோம். அப்படி ஒரு பாண்டியனுக்கு அமைச்சராக இருந்தவர் தான் நம்முடைய வாதவூரர் என்று சொல்லப்பெறுகின்ற பெருமான். திருவாதவூரர். அவருக்கு திருவாதவூரர் என்ற பெயர் ஏன் வைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் திருவாதவூர் என்கிற திருத்தலத்திலே திருவதாரம் செய்தவர். இன்றைக்கும் மதுரைக்கு பக்கத்திலே, ஆலவாய்க்கு பக்கத்திலே வாதவூர் என்கிற ஊரிலே ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறது. அங்கே திருவாதவூரிலே அவர் வாழ்ந்த இல்லமாக சொல்லப்பெறுகிற ஒரு இடம் இன்றைக்கு அவருக்கு ஒரு திருக்கோயிலாகவும் அங்கே விளங்குகிறது. அன்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால் சென்று பார்த்து வரலாம் அந்த இல்லத்தை. அது ஒரு கோயிலாகவே, மணிவாசகர் கோயிலாகவே அது அமைக்கப்பட்டு இருக்கிறது. மணிவாசகர் அங்குதான் திருவதாரம் செய்து வாழ்ந்தார் என்கிற செய்தி. மணிவாசகருடைய இளமை காலம் பற்றி நமக்கு அவ்வளவு சரியாக தெரியவில்லை விவரங்கள். அவருடைய தந்தையார் அந்த திருவாதவூர் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலிலே கணக்கராக இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான ஆதாரம் நமக்கு கிடைக்கல. அந்த திருக்கோயில் கணக்கராக இருந்தார் என்றெல்லாம் சொல்வார்கள். நமக்கு தெரிந்த செய்திகளையே வைத்து பார்க்கிற பொழுது மணிவாசகர் அந்த பாண்டிய மன்னனுக்கு அமைச்சர் என்கிற முறையில் நமக்கு தெரியும். பாண்டிய மன்னன் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். பாண்டிய மன்னன் தன்னுடைய படை பலத்தை பெருக்க வேண்டும் என்று கருதுகிறார். ஆகையினாலே குதிரை படைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, குதிரைகளை வாங்கி வருவதற்காக சேனாதிபதியை அனுப்பவில்லை, அமைச்சரை அனுப்புகிறார். உடன் சேனாதிபதி செல்லுகிறார். வணிகத்திலே சிறந்தவர்களாக இருக்கிறவர்கள் தான் இந்த குதிரை வியாபாரத்தை நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்ய முடியும். இந்த குதிரைகளை வாங்குகிற பொழுது அதனுடைய வால், அதனுடைய கால்,
இவற்றையெல்லாம் லட்சணம் பார்ப்பார்கள். அதை நடக்க சொல்லி பார்ப்பார்கள். அது எப்படி நடக்கிறது என்று. குதிரை வாங்கும்போது, மாட்டை வாங்கும்போது பல்ல பிடிச்சி பார்ப்பார்கள் என்பார்கள். குதிரையை வாங்குகிற பொழுது குதிரையை அந்த கதி என்று சொன்னால் நடை, அந்த நடையை வைத்து பார்ப்பார்கள். இப்படி பல்வேறு விதமாக குதிரையினுடைய வால் எப்படி இருக்கிறது, அதனுடைய பிடரி எப்படி இருக்கிறது, இவற்றையெல்லாம் வைத்து அந்த குதிரையை அவர்கள் தீர்மானிப்பார்கள். நம்முடைய வாத ஊரர் அதில் சிறந்தவர் என்கிற காரணத்தினாலே அவரை குதிரையை வாங்க அனுப்பிவிட்டார்கள். நிரம்ப பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு தக்க அதிகாரிகளோடும் தக்க வீரர்களோடும் தளபதியோடுமாக வருகிறார். வருகின்ற வழியிலே அவருக்கு ஒரு இடத்திலே உணர்வு சிவபெருமான் மேலே அன்பாலே பெருகுகிறது. அந்த அன்பின் பெருக்கத்தின் காரணமாக சிவபெருமானை ஏதோ ஒரு காரணம் பற்றி எனக்கு இப்படி ஒரு உணர்வு ஏற்படுகிறதே என்று எந்த இடத்திலே உணர்வு தோன்றியதோ அந்த இடத்திலேயே தன்னுடன் வந்த வீரர்கள், தன்னுடன் வந்த அதிகாரிகள், தன்னுடன் வந்த தளபதி போன்றவர்களை எல்லாம் அங்கேயே நிறுத்திவிட்டு அந்த காட்டிற்குள் வந்து விட்டார். காட்டிற்குள் எவ்வளவு தூரம் வந்தார் என்று தெரியாது. அவர் அந்த ஒலி கேட்டு, பஞ்சாட்சர ஒலியாக வந்ததை, அந்த ஒலியை கேட்டு பஞ்சாட்சர ஒளி கேட்டு அப்படியே வருகிறார். வந்த இடத்திலே சிவபெருமான் குருந்த மரத்தடியிலே ஆசிரிய கோலத்திலே செங்கழு நீர் மாலை அணிந்தபடி வீற்றிருக்கின்றார். அது குருநாதருக்குரிய அடையாளம். சடாமுடி, வெண்மையான ஆடை, உடல் முழுவதும் திருநீர். அப்படி வீற்றிருந்த அந்த கோலத்தை பார்த்த உடனேயே படார் என்று அவருக்கு இவர்தான் சிவபெருமான் என்று தெரிந்தது. உண்மைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன என்று கேட்டால், அதை பார்க்கிற பொழுது சந்தேகம் வராது. அது இப்படி பார்த்து சந்தேகம் வந்தால் பார்க்கிறவர் உண்மையானவர் அல்ல. உண்மையானவருக்கு உண்மை குழப்பத்தை ஏற்படுத்தாது. பார்த்தவுடனே தெரிஞ்சுக்கிட்டார் சிவபெருமான், ஏன்னா இவர் உண்மையானவர். கண்ணால் யானும் கண்டேன் காண்க சிவன் அவன் என தேரினன் காண்க என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு அவரை வணங்கி நிற்கிறார். அவரை வருக என்று சொல்லுகிறார். அவரை அருகே அழைக்கின்றார். அவர் அருகே வந்த உடனேயே அவருக்கு நயன தீட்சை செய்து வைக்கின்றார். பிறகு ஸ்பரிச தீட்சை செய்கிறார், வாக்கு தீட்சை செய்கிறார், காதில் 5 எழுத்து மந்திரம் உபதேசிக்கிறார். இப்படி எல்லா விதமான அந்த பேர்களையும் அளிக்கின்றார். தன்னை மறந்து அந்த ஆசிரியரை பெற்ற ஆனந்தத்திலே அவர் முதலாக பாடி அருளியது போற்றி திரு அகவல் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதி. அந்த திரு அகவலை பாடுகின்றார். அதிலே ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். அதிலே தான் சொல்லுகிறார், நான் பெருமானுக்கு இதனை சமர்ப்பிக்கின்றேன் என்று சொல்லுகிறார். வேறு எதுலேயும் அப்படி வரல. சிவபுராணத்தில் எப்படி வருகிறதுன்னா, இந்த நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்
அப்படின்னு எல்லாம் சாமியை முன்னால் வச்சுக்கிட்டு என் பாட்டை சொல்கிறவங்கெல்லாம் சிவபுரத்துக்கு போவார்கள்னு சொல்லிட்டு இருப்பாரா? அங்கே அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. அங்கே பெருமானை பார்த்த உடனே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, அது உணர்வை எப்படி தெளிவுபடுத்துவது? அது அந்தந்த உணர்வு, சிவ உணர்வு என்று சொல்லக்கூடிய உணர்வு இருக்கிறதே, அது உலக உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு விளங்குகிற உணர்வு. நாம் உணர்வு மயமானவர்கள். நாமெல்லாம் உணர்வுகளாலே செலுத்தப்படுகின்றவர்கள். நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே உணர்வுகள் மயம்தான். நாம் ஆசை வயப்பட்டிருப்போம், அல்லது கோப வயப்பட்டிருப்போம், அல்லது அன்பு வயப்பட்டிருப்போம், அல்லது பொறாமை வயப்பட்டிருப்போம். இப்படி பல்வேறு உணர்வுகளினுடைய குவியல்களாகத்தான் நாம் நம்மை செதுக்கி வைத்து இருக்கிறோம். ஒருவர் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை, இருப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. ஒரு சமயம் மிகுந்த அன்போடு இருப்பார், ஒரு சமயம் மிகுந்த கோபத்தோடு இருப்பார், ஒரு சமயம் மிகுந்த அமைதியாக இருப்பார். இப்படி பல்வேறு உணர்வுகள். இந்த உணர்வுகள் எல்லாம் எங்கே அறுபடுகிறதோ அதுதான் சிவத்தினுடைய முன்னிலை. இத்தனை உணர்வுகளும் அறுபட்டு போகணும். இவற்றையெல்லாம் தாண்டி ஏற்படுகின்ற உணர்வு தான் சிவ உணர்வு. அந்த உணர்வு தான் அவருக்கு அப்பொழுது தோன்றியது. அந்த உணர்விலே அருளி செய்தது தான் போற்றி திரு அகவல். அதிலே சொல்லுகிறார், அருபரத்தொருவன் அவனியில் குருபரனாகி நின்ற பெருமையை என்று சொல்லுகிறார். சிறுமையன்றிகழாதே தாயேயாகி வளர்த்தனை போற்றி என்று தன்னை இந்த நிலைக்கு உயர்த்திய பெருமான் குருவாகவும் இங்கே எழுந்தருளிய பெருமையை பேசுவதுதான் போற்றி திரு அகவல். அதிலே போற்றி 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 என்று அதிலே வருகிறது. நாமும் இறைவனுக்கு முன்பாக போய் நின்றால் போற்றி சொல்ல வேண்டும். அவருக்கு போற்றி சொல்லுகிற போது, கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி, அற்றவர்களுக்கு ஆரமுதமும் ஆனாய் போற்றி, அல்லலறு தடியேனை ஆண்டாய் போற்றி, மற்றொருவர் ஒப்பில்லாம் ஐந்தா போற்றி, வானவர்கள் போற்றும் மருந்தே போற்றி, செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி என்று அந்த போற்றியை நாம் சொல்ல வேண்டும். போற்றி சொல்ல வேண்டும். அன்பர்களே, இறைவனுக்கு முன்பாக நாம் வாயை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. இந்த வாய், இந்த நாக்கு நமக்கு எதற்காக கொடுத்தான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எங்கு வேண்டுமானாலும் மௌனமாய் இருக்கலாம், ஆனால் இறைவனுக்கு முன்பாக மௌனமாக இருக்கக்கூடாது. ஞானசம்பந்த பெருமான் 4000 பாடல்கள் பாடியிருக்கிறார். திருநாவுக்கரசர் ஒரு 3800 பாட்டு பாடியிருக்கார். சுந்தரர் 1000 பாட்டு பாடியிருக்கார் சிவபெருமான் மேலே. எதுக்கு? சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தீபாராதனை காட்டி பூ போடுறதுக்கா? அதெல்லாம் படிக்கிறதுக்கு தானே. பெருமான்கிட்ட போய் நின்னா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாள, எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை, நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. அப்படின்னு
பாடினாத்தான் பெருமான் உங்களை பார்ப்பார். யாரோ சுந்தர தேவாரம் பாடுறானே யாரது அப்படின்னு பார்ப்பார். உடனே அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கையில் கொடுத்துடணும். பெருமானை நாம் பக்கம் இழுக்க வேண்டும் என்றால் நாம் கோயிலுக்குள்ளே வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. வாயை மூட்டி இருக்கக்கூடாதுன்னா ஊர்க்கதை பேசக்கூடாது. வாயை மூடிட்டு இருக்கக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காரு. வந்தவண்ணையே ஊர் வம்ப ஆரம்பிச்சிருவோம்லாம் அழைக்கப்படாது. திருக்கோயில் என்பது சிவபெருமானுடைய திருவருள் நிறைந்த இடம். நாம் கண்ணுக்கு தெரிந்த அடியார்களைப் போலவே கண்ணுக்கு தெரியாத தேவர்களும் முனிவர்களும் சூட்சமமாக இங்கே இருக்கிறார்கள். மறந்துவிடக்கூடாது. எந்த சிவன் கோயிலாக இருந்தாலும் அந்த சிவன் கோயிலிலே தேவர்கள் முனிவர்கள் வலம் வந்து அங்கே வழிபாடு செய்து கொண்டு அங்கே இருப்பார்கள். மண்ணில் மோய் பிறவாமையில் நாள் நாம் அவமே போக்குகின்றோம் என்று திருமால் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். இங்கே நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பூமியில் போய் பிறந்து சிவன் கோயிலுக்கு போக வேண்டாமா? இங்கே உட்கார்ந்து பிறப்பு நெகிக்காமல் நாம் இன்னும் பிறப்பதற்கான வழி செய்கிறோமே என்று சொல்லுகிறார். அப்போ நாம் சிவன் கோயிலுக்குள்ளே வருகிற பொழுது அது சிவன் கோயிலுக்கு வருவது என்பதே ஒரு பேரு, அது ஒரு பாக்கியம். இப்போ நான் நினச்சா சிவன் கோயிலுக்கு வர முடியாது. நம்ம அப்படி தானே நினைக்கிறோம், நினச்சோம் வந்துட்டோன்னு. இல்லை, நாம் நினச்சா வர முடியாது. காரணீஸ்வரர் வானு கூப்பிட்டுருந்தா தான் வர முடியும். இல்லைன்னா இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக அப்படின்ட்டு அதில் லாக் ஆகிடுவோம். அவ்வளோதான். அதில் லாக் ஆகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அது அவங்கள கூப்பிடல சாமி, அவங்க பிஸியாக இருக்கிறாங்க, அவங்க இருக்கட்டும், அவங்கள எதுக்கு தொந்தரவு பண்ணுன்னு விட்டுட்டார். யாரை கூப்பிட்டுருக்காரோ அவங்க வந்திருக்கிறாங்க, யாரை கேட்கணும்னு சொல்கிறாரோ அவங்க கேட்குறாங்க. இந்த காதை இறைவன் நமக்கு எப்படி படைத்திருக்கிறான் பாருங்கள். ரெண்டு பக்கமும் ரெண்டு காது கொடுத்து வித்தவுட் டோர்ஸ். கண்ணுக்கு டோர் போட்டார், வேண்டான்னா மூடிக்கலாம். நாக்குக்கு டோர், பெரிய டோரு, எவ்வளோ பெரிய டோர், 32 கம்பி போட்ட கேட்டு, 2 லெதர் கேட்டு போட்டு விட்டுருக்கார் அதுக்கு. ஆனால் காதை ஓப்பனாக விட்டுருக்கார். ஏன்னா காதுக்கு டோர் போட்டால் இவன் அதை பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணிடுவான். ஆகையினால திறந்து வச்சிருந்தா இவனுக்கும் தெரியாமலாவது நல்ல செய்திகள் காதில் விழட்டுமே. யாராவது ஒருத்தர் நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு போவார், இவன் காதில் விழும், அதுக்கு புண்ணியம் இருக்கும். பார்த்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். ஆகையினாலே சிவன் கோயிலுக்குள்ளே நாம் வருவது பேரு. அது பெருமானுடைய கருணையினாலே நாம் உள்ளே வருகிறோம். வந்த பிறகு பெருமானுடைய துதி தோத்திரம் பாடுவது என்பது இருக்கு பாருங்க, அது நாக்கு பெற்ற பயன் இல்லையா? இந்த நாக்கு நமக்கு எத்தனை காலம் பயன்படுன்னு சொல்ல முடியாது. நமக்கு அந்திம காலம் வருகிற பொழுது நாக்கு எழாது, பேச்சு வராது, குளரும், எல்லாம் பண்ணும். அப்போ நம்ம ஐயோ நான் தேவாரம் பாடாமல் விட்டுவிட்டேனே, சிவபெருமானுக்கு முன்பாக போய் வெறுமனை நின்னனே, சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தனே, வாய் மூடி மௌனியாக இருக்கக்கூடிய ஊமை போல நானும் நின்று கொண்டிருந்தேனே, வாயை திறந்து ஒன்றும் அவருக்கு தோத்திரம் சொல்லலையேன்னு நாம் வருந்துகிற பொழுது நமக்கு நாக்கு எழணுமே. புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். சிவபெருமான் திருக்கோயிலில் இருக்கிற ஒருத்தந்தான் நமக்கு எப்பொழுதும் துணைக்கு வருகின்ற ஒருவன். நாம் இந்த உலகத்தில் யாரையும் துணை என்று கருத வேண்டாம். நாம் ஆதரிக்கிறோம், நாம் அவங்களுக்கு செய்கிறோன்னா அது சிவபெருமான் நமக்கு கொடுத்த கடமை. இந்த ஆன்மாவை உன்ட்ட ஒப்படைச்சிருக்கிறேன் பார்த்துக்க அப்படிங்கிறார். சாமி சொன்ன வேலையை நாம் பத்திரமா செய்யணும். நான் இந்த
ஆன்மாவை பார்த்துக்கிறேன், இதுக்கு சாப்பாடு போடுறேன், இதுக்கு துணிமணி வாங்கி தரேன், இதை பார்த்துக்கிறேங்கிற காரணத்தினால இது எனக்கு துணையாக நிற்கும் பிற்காலத்தில் அப்படின்னு நினச்சா நம்மளை விட முட்டாள் உலகத்திலேயே கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகையினாலே துணை என்பது யாரு? பெருமான் தான். ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏரே, குறைவிலா நிறைவே குணக்குன்றே, குறைவிலா நிறைவே குணக்குன்றே. சாமி சொல்லுகிறார், எனக்கு இந்த உலகத்திலே யாராரோ உறவு என்று பலரும் நினைத்து கொண்டு இருப்பது போல நான் நினைக்கிற உறவிலேன் உனை அன்றி மற்ற அடியேன் ஒரு பிழை பொறுத்தால் இழுக்குண்டோ. சாமி, உன்னை தவிர எனக்கு உறவு கிடையாது என்று தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். உறவிலேன் உனையன்றி ஆர் எனக்கு உறவு இங்கு அமரர்கள் ஏறே. நமக்கு யாரும் உறவு கிடையாது. அப்போ மற்ற உறவெல்லாம் இருக்குது. இப்போ குழந்தைங்கன்னு இருக்குது, என்கிட்ட ஒப்படைச்சிருக்கார் சாமி, பார்த்துக்க, இந்த குழந்தைங்களாம் உன்கிட்ட கொடுத்துருக்குறேன், அந்த ஆன்மாக்களை பார்த்துக்கன்னார். பார்த்துக்குவேன், அதுங்களுக்கு சாப்பாடு போடுவேன், துணிமணி வாங்கி தருவேன், கல்வி தருவேன், அதுங்களை உடம்பு சரியில்லைன்னா பத்திரமா பார்த்துக்குவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் எதிர்காலத்தில் அது என்னை பார்க்கும் என்று கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்க மாட்டேன். காரணம், இந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்த சிவபெருமான் இருக்கிறான், அவன் எப்பொழுதும் என்னை பார்த்து கொள்வான் என்கிற நம்பிக்கை நமக்கு என்னைக்கு இருக்க வேண்டும். யார் ஒருவர் சிவனை துணை என்று கருதுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தோற்று போவதில்லை. ஒருத்தர் சொன்னார், சார் எனக்கு 3 பசங்க சார், எனக்கு என்ன சார் கவலை? 3 பசங்க, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் 4 மாதம் இருந்தால் வருஷம் ஓடிடும். 3 பசங்களும் மணி பசங்க படிச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னார். அவர் நண்பர்கிட்ட எப்பவும் இவ்வளோ பெருமையாக பேசுவார். ஒரு 15 வருஷம் கழிச்சு நண்பர் சந்தித்தார். சார் எப்படி இருக்கீங்க? அடட வாங்க வாங்க. சார் பெரிய பையன் எங்கே இருக்கான் சார்? சார் அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் சார், பெரிய உத்தியோகம் அப்படின்னார். அப்படியா, ரொம்ப பெருமை சார். நடுப்பையன் எங்கே சார்? நடுப்பையன் துபாயில் இருக்கான் சார், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். அப்படியா? சின்ன பையன்? சின்ன பையன் சிங்கப்பூரில் இருக்கான் சார். அப்படியா? அப்போ நீங்கள் எங்கே சார் இருக்கீங்க? நடுத்தெருவில் இருக்கேன். எங்கே நடத்துமோ எங்கே இருத்துமோ எங்கே கிடத்துமோ என்றேன். அவர் சொல்றாரு குரு, அவருக்கு 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 அவர் சொன்னார், அவர் தான் தெரியுமே, நல்லா தெளிவாக சிவமாச்சு நமக்கு சொல்றார். எங்கே நடத்துமோ எங்கே இருத்துமோ எங்கே கிடத்துமோ என்றறியேன். அது தெரியாது நமக்கு. எங்கே கூட்டிகிட்டு போவார், எங்கே வைப்பார், நம்மளுடைய நிறைவு நாள் எங்கே இருக்கும், நாம் எங்கே இருப்போம், யார் நமக்கு ஆதரவு, யார் நமக்கு துணை. நோ calculation, because all our calculations go fail, miserably they will fail. அதெல்லாம் கணக்கே வைக்க முடியாது. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம் உலகத்தில். ஒரே ஒரு கணக்கு மட்டும்தான் மிஸ் ஆகாது. என்ன கணக்குன்னாரு? துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. ஒரே ஒரு தொடர்ச்சி இருக்கு, அதை மறந்துடாது. மித்ததெல்லாம் டிஸ்கண்டினியூ ஆகிடும். ஆனால் டிஸ்கண்டினியூ ஆகாமல் தொடர்ச்சியாக வர ஒன்று இருக்குது. அது எது தெரியுமா? அது உயிருக்கு தொடர்ச்சியாக வருது. நீ எத்தனையோ பிறவி எடுத்துட்ட. துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. தொடர்ச்சின்னாரு அங்கே சிவபெருமான்னு சொல்ல வரணும். சிவபெருமானை மறவாதேன்னு சொல்லணும். சிவபெருமானை மறவாதேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாரு? தொடர்ச்சியை மறவாதேங்கிறார். ஒரு பேர் சொல்கிறார். அவருக்கு பேர், சிவபெருமானுக்கு என்ன பேர் சொல்கிறார்? கண்டினியூட்டி. சிவபெருமானுக்கு என்ன பேர்? கண்டினியூட்டி.
போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மத்துக்கும் நமக்கு என்ன கண்டினியூட்டின்னு தெரியாது. ஒரே கண்டினியூட்டி சிவபெருமான் தான், தெரியாது. அதனால் அவரை தொடர்ச்சிங்கிறார். துஞ்சிருள் காலை, நீ சிவபெருமான நாள்தோறும் நினைக்கணும், முடியல ஒரு 2 வேளையாவது நினைங்கிறார். துஞ்சிருள் காலை மாலை, அந்த இரவு முடிந்து பகல் தொடங்குகிறதே ஒரு காலம், இந்த சந்திக்காலம் அந்திக்காலம் என்பார்களே, அந்த காலம் இருக்கிறதே அது ரொம்ப முக்கியம். துஞ்சிருள் காலை, இருள் காலை, மாலை இருள். துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதி நாளும். அஞ்செழுத்து ஓது. இந்த காலையில் எழுந்திருச்சு, அந்த விடியற் காலையில் அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சு, முக அலம்பி, குளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, பல் தேய்ச்சி முக அலம்பி திருநீர் இட்டுக்கிட்டு விளக்கை ஏற்றிக்கிட்டு உட்காந்து அஞ்செழுத்து ஓது. நீ தொட்டதெல்லாம் வெற்றி ஆகுதா இல்லையா பாரு. ஆமாம், துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதி நாளும் அரணடிக்கு அன்பு அது ஆகும். அரணடிக்கு நான் அன்புடையவன் என்று சொன்னால் வாய் நிறைய பேசிக்கொண்டிருந்து என்ன பயன்? நான் அன்புடையவன், நான் சிவபெருமானை விரும்புகிறவன், நான் சிவபெருமானை வணங்குகிறவன். சார், நம்ம மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பு 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 அன்புன்னு சொன்னால் வெறும் வார்த்தையிலே சொல்லிகிட்டு இருந்தால் நம்ம எப்படி சார் நம்புவோம்? எப்படி நம்புவோம்? ஏதாவது ஒன்று காட்டணுமா இல்லையா? காட்டணுமா? அன்பு அன்பு ஒரு ஐயா, ஒரு வருஷ பிறப்புக்கு ஒரு கேலண்டர், ஒரு டைரியாவது கொடுக்கணுமா இல்லையா? சரி, நம்ம மேலே அன்பு வச்சு அவர் நம்மக்கிட்ட வந்து கேலண்டர் டைரி கொடுங்கன்னா இவர் நம்ம மேலே அன்பு வச்சுருக்காரா? ஏதோ ஆதாயம் எதிர்பார்த்து வச்சுருக்க அன்பு வச்சுருக்க, அது தெரியணும் இல்லை, காட்டணும் இல்லை. என்னதான் கணவன் மனைவி மேலே அன்பு வச்சுருக்கேன், மனைவி கணவன் மேலே அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் வார்த்தைகள் ஈடுபடாது. சந்தர்ப்பம் வருகிற பொழுது செயலில் காட்டணும் இல்லையா? செயலில் காட்டணுமா இல்லையா? அப்படி செயலில் காட்டுகிற அன்பு தானே பெருக்கு. அப்போ சிவபெருமான் மேலே அன்பு இருக்கிறது அன்பு இருக்கிறதுன்னு சும்மா சொல்லி கொண்டு இருப்பதில் என்ன? செயலில் காட்டணும். என்ன செயல்? துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, அஞ்செழுத்து ஓதி நாளும் அரண்அடிக்கு அன்பது ஆகும். அப்படி சொன்ன என்ன சார் ஆகும்னு கேட்டார். அப்படி என்ன பலன் கிடைக்கும்னார். வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளாரே. அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? கண்ணு முன்னால் விஷத்தை சோறில் கலந்து கொண்டாந்து எனக்கு கொடுத்தானுங்க. சோத்தில் விஷத்தை கலந்து கொண்டு கொடுத்தாங்க. வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கிலா அமணர் தந்த நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனிப்பள்ளி அடிகளா. அப்படி நீ அஞ்செடுத்து ஓதிக்கொண்டிருக்கிறாய், காலையும் மாலையுமாக அஞ்செடுத்து ஓதிக்கொண்டிருக்கிறாய், உன்னுடைய அன்பை இவ்வாறு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று சொல்லுகிற பொழுதே உனக்கு வருகின்ற நஞ்சு போன்ற வினைகளின் பயன்களையும் பகையையும் அமுது போல மாற்றி விடுவார் காரணீஸ்வரர். அமுது போல மாற்றி விடுவார். நஞ்சு அமுது ஆக்குவித்தார் நனி பள்ளி அடிகளாரே. பெருமான் அங்க கோயில் இல்லை, ஒண்ணும் இல்லை. அவரை பார்த்தது, திருவாதூரர் பார்த்தது ஓப்பன் ஸ்பேஸ். திரவிலே நான் கண்ட காட்சி, ஓப்பனா சொல்றாரு, நான் ஓப்பன் ஸ்பேஸ்ல உன்னை பார்த்தேன். அப்ப அங்க எதுவும் கோயில் இல்லை, அதுக்கு பேரும் இல்லை. அந்த இடத்துக்கு திருப்பெருந்துறைன்னு பேர் வச்சவர் மணிவாசகர் மட்டும்தான். அதுக்கு பேர் வச்சார் திருப்பெருந்துறைன்னு. இன்னைய தேதி வரைக்கும் திருப்பெருந்துறைன்னு சிவனடியார்கள் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அந்த ஊர்க்காரன் ஒருத்தனும் திருப்பெருந்துறைன்னு சொல்றதில்லை.
அங்கே போய் திருப்பெருந்துறை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஈரோடுக்கு அனுப்பிச்சிடுவோம் அவங்கள. ஏன்னா ஈரோட்டில் ஒரு பெருந்துறை இருக்குது, நல்ல வேலையாக அது பெருந்துறை, இது திருப்பெருந்துறை. ஐயா திருப்பெருந்துறை எங்கே இருக்குன்னு கேட்டால் அவன் நேராக ஈரோடுக்கு பக்கத்தில் நம்மளை அனுப்பிச்சி வச்சுருவான். ஏன்னா அங்கே இருக்கிறவனே, நான் வெளியூர்காரன் சொல்லலை, அறந்தாங்கியில் இருக்கிறவனுக்கு தெரியாது, புதுக்கோட்டையில் இருக்கிறவனுக்கு தெரியாது, எங்கேயோ சென்னையில் இருக்கிற சிவனடியாருக்கு தெரியும் திருப்பெருந்துறை எங்கே இருக்குன்னு. ஏன்னா அவன் he is attached to மணிவாசகர். If you are not attached to மணிவாசகர், you will not know திருப்பெருந்துறை. You will know only ஆவுடையார் கோயில். ஆவுடையார் கோயில். அந்த திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய அந்த இடம் ஓப்பன் ஸ்பேஸ்ன்றார், திறவிலே நான் கண்ட காட்சின்றார். என்ன அதுக்கப்புறம் அது கோயில் ஆயிற்று. எப்படி ஆச்சுன்னு பார்க்க போகிறோம். அவருக்கு அந்த குருந்தமனத்தடியில் பார்க்கிறார், அவரை சிவபெருமானையும் பார்க்கிறார். எத்தனையோ காலம் நினைந்து நினைந்து அமைச்சராக இருக்கிற பொழுதெல்லாம் நினைந்து நினைந்து கண்ணீர் பெருக்கி இருக்கிறார். பெருமானே, இந்த பிறப்பு போய்விடுமோ, இந்த பிறப்பும் மற்ற பிறப்பு போல போய்விடுமோ, இந்த பிறப்பும் நான் எரியாகி சாம்பலாகி போவேனோ, எனக்கு உம்முடைய அருள் கிட்டியது என்று தெரிந்து கொள்வதற்கு குருநாதர் எனக்கு எப்பொழுது வருவார், என்னுடைய குருநாதர் எப்பொழுது வருவார் என்று ஏங்கி 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 தவித்து கொண்டிருந்தார். முதலமைச்சராக இருந்த பொழுதும் சிந்தனையும் முழுவதும் அங்கேயே இருந்து, அப்படி அவர் சிந்தித்து கொண்டே இருந்த அந்த பக்தியின் காரணமாக சிவபெருமானே வந்தார். நம்முடைய சைவ நெறியில நிறைவு நெறியாக சொல்லப்படுவது ஞான நெறி என்று சொல்லக்கூடிய குரு நெறி. நிறைவாக குருநாதர் வந்து அந்த சீடனுக்கு உரிய தீக்கைகளை செய்து இனி பிறவா நெறி தந்தருள்வார். அதுதான் நம்முடைய நெறி. ஆகையினாலே இங்கே அவர் சற்றும் எதிர்பாராமல் எங்கேயோ குதிரை வாங்கத்தான் போனார். அவர் குருநாதரை சந்திக்க வரல, அவர் குதிரை வாங்க போனார். போனவரை தன்பால் இருத்தார். அதுக்கு மணிவாசகர் என்ன சொல்றார்? ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இப்ப எது எதை ஈர்க்கும்? எது எதை ஈர்க்கும்? காந்தம் இரும்பை ஈர்க்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க எல்லாம் கரெக்டா பதில் சொல்றீங்க. காந்தம் இரும்பை ஈர்க்கும். சரி, காந்தம் இரும்பை ஈர்க்கிற பொழுது எது நகரும், எது அப்படியே இருக்கும்? இரும்பு இரும்பு நகரும், காந்தம் அப்படியே இருக்கு. சரி, இதெல்லாம் நல்லா சரியாக தான் இருக்கு, கரெக்டாக வருது, இது வரைக்கும் சரியாக தான் வருது. காந்தம் இரும்பை இழுக்கும், காந்தம் நகராது, இரும்பு நகர்ந்து வரும். சரியா இருக்கு. சரி, இப்போ பிரச்சனைக்கு வருவோம். இப்போ ஈர்த்து என்னை ஆட்கொண்டேன்னு சொல்றதுனால எது காந்தம், எது இரும்பு? சிவபெருமான் காந்தம், இரும்பு மாணிக்கவாசகர். சரி, ஓஹோ, சிவபெருமான் காந்தம், மாணிக்கவாசகர் இரும்பு. சரி, இப்போ கூட சரியாக தான் வருது. சரி, இப்போ நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன்னா, இரும்பு இருந்த இடத்துல இருக்கணும், காந்தம் அந்த இரும்பை ஈர்க்கும்னு நம்ம பார்த்தோம். இப்போ காந்தமாகிய சிவபெருமான் இருக்கிற இடம் கைலாய மலை, மணிவாசகர் இருக்கக்கூடிய இடம் பாண்டிய நாடு. அப்போ கைலாயத்தில் இருக்கக்கூடிய காந்தம் இழுத்தா பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய இரும்பு கைலாயத்துக்குள்ள போயிருக்கணும். கைலாயத்தில் இருக்கிற காந்தம் பாண்டிய நாட்டுக்குள்ள வந்திருக்கு. இப்போ எது எதை இழுத்திருக்கு? இவர் அவரை போட்டு தேடியா போனாரு, அவர் குதிரை வாங்க போனார், பாண்டிய நாட்டில் இருக்கிறாரு, அவரு கைலாயத்தில் இருக்காரு, அவர் அங்கேருந்து இங்க வந்து இவர் ஆட்கொள்ளுகிறார், இவர் அங்க போகல. யார் யாரை இழுத்தது? இரும்பு
காந்தம் இரும்பை இழுப்பது இயல்பாய் இருக்க உலகத்திலே முதன்முறையாக இரும்பு காந்தத்தை ஈர்த்தது. மணிவாசகர் இரும்பு காந்தத்தை ஈர்த்திருச்சு. இவர் சும்மா உபச்சாரமா சொல்றார், ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேன்னு. இவர் ஈர்த்தார், அவர் வந்துட்டார். அப்படி அவர் இவருக்கு அந்த தீட்சைகள் செய்கிறார். செய்து முடித்தவனைய மகிழ்ச்சி பெருக்கில் அந்த ஆனந்தமாக அந்த போற்றி திரு அகவலை பாடுகிறார். அது நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த போற்றி திரு அகவல் பாடி முடிக்கிற நிலைக்கு பெயர் துரியம் என்று பெயர். அதுக்கு பேர் துரியம் என்று பெயர். இப்போ குருநாதர் ஆன்மாவை அந்த துரிய நிலைக்கு அது வருகிற வரைக்கும் அதை உயர்த்துவார். அந்த துரியம் என்று சொல்லக்கூடிய அருள் நிலைக்கு அது வரும். அந்த அருள் நிலை என்பது ஆன்ம சுத்திக்கு பிறகு நிகழ்கின்ற அருள் நிலை. அப்போ அருள் நிலைக்கு முன்னால் நிகழ்வது சிவ தரிசனமும் ஆன்ம சுத்தியும். ஆன்மா சுத்திமாகும், மலமாயை தன்னோடு வல்வினை என்று அது சுத்தமாகும். அந்த சிவ தரிசனத்தினாலே ஆன்ம சுத்தி, சிவ தரிசனத்தினாலே ஆன்ம சுத்தி, சிவரூபத்தினாலே ஆன்மா ரூபம் ஆன்ம தரிசனம் கிட்டும். எனவே ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி இவையெல்லாம் நிகழ்ந்து பெருமான் அருள் நிலைக்கு கொண்டு நிறுத்தி இருக்கிறார், துரிய நிலைக்கு நிறுத்தி இருக்கிறார். அந்த நிலையிலே தான் அது ஆனந்தமாக அந்த போற்றி திரு அகவலை பாடுகிறது. பாடிய உடனேயே அப்படி ஒரு தள்ளினார். ஆனந்தத்துக்கு போயிடுச்சு. ஆனந்த நிலைக்கு போனதுக்கு பிறகு பேச்சு கிடையாது, உணர்ச்சி கிடையாது, உரையற்று உணர்வற்று உளமற்று உயிருமற்று. அருணகிரிநாதர் சொல்லுகிறார், உரை உணர்வு கிடந்ததோர் நிலை. அப்படி ஒரு நிலை அங்கே, அந்த நிலைக்கு போயிட்டார். அதில் தான் ஆனந்தம் நிகழும். ஆனந்தம் நிகழ்கிற பொழுது பிரபஞ்ச பிரஜை இருக்காது. ஆனந்தம் நிகழ்கிற பொழுது பிரபஞ்ச பிரஜை இருக்காது. ஆனந்தமாயிருக்கிறவன் பிரபஞ்சத்தில் பேசிக்கொண்டோ பாடிக்கொண்டோ இருக்க முடியாது. நல்லா ஒருத்தர் தூங்கி கொண்டு இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் மிக நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறேன். ஒத்துக்குவீங்களா? தூங்கிட்டு இருக்கிறவன் நான் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒத்துக்குவேன். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன். எங்கள் தந்தையாருக்கு அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டில் 8-9 குழந்தைங்க இருக்கும். எங்கள் தந்தையாருக்கு 8 குழந்தைங்க. நான் தான் பெரியவன். எனக்கு மூத்தது அக்கா 2 பேர். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், எப்போவுமே அவருடைய வேலை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10-11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவார் ராத்திரி. நாங்களாம் சின்ன பசங்க. நானே சின்ன பையன்னா கீழே இருக்க பசங்களாம் அப்படின்னு பார்த்துங்க. எல்லோரும் இந்த 9:30-10 மணி வரைக்கும் அடிதடி கலாட்டா, ஒரே லூட்டி தான். எங்கள் அப்பா சைக்கிளில் வருவார். அந்த தெரு மூலையில் சைக்கிளை திருப்பும் போது கிணி மணி அடிப்பார். மணி அடித்த உடனே எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆளாளுக்கு எப்படி தான் படுப்போன்னு தெரியாது. அத்தனை பேரும் அப்படியே படுத்துருவோம். எல்லாரும் படுத்தது மட்டும் இல்லை, எல்லோரும் தூங்குகிற மாதிரி வேற தூங்குவோம். அதில் நான் கொஞ்சம் நடிப்பில் கொஞ்சம் சிறப்பானவன். ஏன்னா எங்கள் அப்பா வந்தவுடனே நிச்சயமாக கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் இருக்காது, சர்க்கரை இருக்காது, ஏதாவது ஒன்று இருக்காது, போய் கடைக்கு வாங்கினா பெரியவனை அனுப்பும்பாங்க. அப்போ எல்லாம் கடை 11 மணி வரைக்கும் ஒரு நாடார் கடை இருந்தோம் அங்கே. அந்த கடையில் போய் வாங்கிட்டு சொல்லிருக்கு, இது கடைக்கு அனுப்புவாங்களேங்கிற காரணத்துக்காகவே தூங்குவேன். அப்படி தூங்குற மாதிரி அப்போ தந்தையார் வருவார், கைகாலாம் வந்துட்டு சாப்பிட உட்காருவார். ஏதாவது ஒரு பொருள் இருக்காது, எங்கே அது இல்லைங்களே அப்படின்னு. பெரியவனை அனுப்பு கடைக்கு அப்படின்னு. எங்கள் அம்மா பார்ப்பாங்க, நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், தூங்கிட்டு இருப்பேன். தாய் உள்ள இல்லையா, அது நம்பும். அது சொல்லுவோம்,
தூங்கிட்டாங்க அவன் அப்படிப்பாங்க. அதுவும் என் காதில் விழுவும், தூங்கிட்டாங்க அப்படிங்க. உடனே எங்கள் அப்பா அப்படி பார்த்துட்டு சொல்லுவார், பெரியவன் தூங்கினான்னா எப்போவுமே வலது கையை தூக்கி மேலே போடுவான், கீழே இருக்குது, தூங்கிட்டானு சந்தேகமாக இருக்குது அப்படின்னுவார். உடனே நான் தூங்கினோம்னா வலது கையை தூக்கி மேலே போடுவோம் போல இருக்கு, ஆஹா கரெக்டாக செய்யணும் செய்கிற வேலையன்ட்டு உடனே வலது கையை தூக்கி இப்படி மேலே போடுவேன். பயம் முடிச்சிருக்கான் புடி அவன் நம்பர். அது மாதிரி தூங்குறவர்கள் தான் தூங்கிக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஆனந்த அனுபவத்திலே திளைத்து கொண்டு இருக்கிறவர்கள் நான் ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்ல முடியாத அந்த பேரானந்த நிலையிலே நின்று நிலவி கொண்டு இருக்கிற பொழுது அவ்வப்பொழுது கீழே வருவார்கள் அருள் நிலைக்கு. அவ இரண்டு நிலை அந்த மேலே இருக்கிறவர்கள், அருள் நிலை, ஆனந்த நிலை. அருள் நிலைக்கும் ஆனந்த நிலைக்கும் தான் அவர்கள் பிரயாணம் செய்து கொண்டு இருப்பார்கள். அந்த அருள் நிலையை அவர்களுக்கு சாக்கிரம் என்று சொல்வார். இப்போ நம்ம சாக்கிரம்னா இந்த கருவிகரணங்களோடு சேர்ந்து இருக்கோம் பாருங்க, இதுக்கு சாக்கிரம்னு பேர். இந்த சாக்கிரம் என்பது அவர்களுக்கு அருள்நிலை தான் சாக்கிரம். நமக்கு இந்த நிலை சாக்கிரம், அவர்களுக்கு அருள்நிலை சாக்கிரம். சாக்கிரத்திலே அதீதத்தை புரிந்த தபோதனர்கள் என்று சித்தியாரில் பேசுவார். அப்போ இந்த சாக்கிரத்தில் இருக்கிற அவர்கள் உலகத்திலே உலக பிரஜை இருக்கும், பிரஜை இருக்குமே தவிர தொடர்பு இருக்காது. அவ்வாறு வந்திருக்கிற பொழுதுதான் தான் ஈசனை கண்டது, அவர் தம்மோடு அருளியது, தாம் அவர் பேசினது, இதெல்லாம் நினைவுக்கு வந்து பெருமானோடு தான் கலந்திருந்த நினைவுகளெல்லாம் ஞாபகத்திற்கு வரும். குருவானவர் அருளை தந்த பிறகு ஆனந்த நிலைக்கு அனுப்புவது உடனே அனுப்ப மாட்டார், பக்குவம் பார்த்து அனுப்புவார். ஆனால் தீவிரதர பக்குவமுடைய சீடனாக இருக்குவானே ஆனால் உடனே ஆனந்த நிலைக்கு அதை அனுப்புவார், உடனே ஆனந்த நிலைக்கு போவார்கள். இல்லைன்னா கொஞ்சம் தாமதமாகும். மணிவாசகருக்கு அப்போவே கிடச்சிச்சு, அங்கேயே கிடச்சிது அந்த ஆனந்த நிலை. ஆகையினாலே என்னை நான் என்பது அறியேன், இரவு பகல் ஆவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி என்று அவர் பாடுகிறார். அப்படிப்பட்ட நிலையிலே அவர் ஆனந்த நிலைக்கு போனார். எத்தனை காலம் இருந்தார் என்று தெரியாது. போற்றி திருஅகவல் பாடிய பிறகு அவர் ஆனந்த நிலைக்கு போய்விட்டார். முத்தை தரு பத்தி திருநகை பாடிய பிறகு அருணகிரிநாதர் மோன நிலைக்கு போய்விட்டார். நீண்ட காலம் ஒரு திருப்புகழும் வரல. பிறகுதான் அண்ணாமலையார் திருநீர் கொடுத்து நீ திருப்புகழ் பாட வேண்டும், வயலூருக்கு வா என்று சொன்னார். வயலூருக்கு போய் தான் கைத்தல்ல நீரை கனி அப்பமுட அவல் போரி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி, அது வயலூரில் பாடினது பொய்யா கணபதி. அங்கே போய் தான் பாடினார். அதுக்கப்புறம் தான் நிறைய திருப்புகள்லாம் பாடினாருங்கிறது தெரியும். வயலூருக்கு, விராலிமலைக்கு, இதுக்கெல்லாம் நிறையா பாடினார். திரும்பவும் வந்து திருவண்ணாமலைக்கெல்லாம் நிறைய பாடினார். திருவண்ணாமலைக்கு முதல்ல பாடலை, முத்தை தருபத்தி திருநகை மட்டும்தான் பாடினார். இப்படி அருளாளர்கள் எல்லாம் அருள் நிலைக்கு சென்றவர்கள் ஆனந்த நிலைக்கு போவார்கள். அப்படித்தான் இவரும் போனார். அப்படி போனவர் திரும்பவும் எத்தனை காலம் இருந்தார் என்று தெரியாது. விழித்து பார்க்கிறார். விழித்து பார்த்த பொழுது பெருமான் இல்லை, பெருமான் இல்லை. அந்த பெருமான் இல்லை என்று சொன்ன உடனேயே அவருக்கு திடுக்கிட்டது. ஆனால் மறு வினாடி அந்த எண்ணமானது மாறியது. காரணம், பெருமானோடு வந்திருந்த அடியார்கள் முழுவதும் அங்கே இருந்தார்கள். பெருமானோடு வந்த அடியார்கள் இருந்தார்கள். அவர்களை பார்த்தது இவருக்கு பேரானந்தம் ஆயிற்று. அவர்களை பார்த்ததும் ஆனந்தமாயிற்று. அவர்களை எல்லாம் வணங்குகிறார். அந்த அடியார்கள் எல்லாம் அவரிடம் சொல்லுகிறார்கள், உமக்காகவே எம்மை சிவபெருமான் விட்டு சென்றிருக்கிறார்.
வந்து எம்மை அழைத்து போவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்கள். அதை கேட்டதும் அவருக்கு ஆறுதல் பிறந்தது. அப்படி அங்கேயே இருந்து அவர்களோடு இருந்து பெருமானோடு தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நினைந்து நினைந்து கண்ணீர் பெருக்கி, தேவதேவன் நம்மை சேவகன் நம் தென்பெருந்துறை, ரொம்ப அற்புதமாக ஒரு சென்னி பதிகம், சென்னி 10 என்பார்கள். தென்பெருந்துறை நாயகன் மூவராலும் அறியோன முதலாய ஆனந்த மூர்த்தியான் என்று அற்புதமாக பாட ஆரம்பிக்கிறார். அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம். அவங்கள விட்டுட்டு போனதே பாட்டு கேட்கணுன்ட்டு தான். யாவராலும் அன்பரன்றி அறியோனா மலச்சோதியான் தூயமாமலர் சென்னி நம் சென்னி மன்னிச்சுடருமே என்று சென்னி 10 என்ற பதியத்தை பாடுகிறார். அதில் சொல்லுகிறார், மூவராலும் அறியோனா முதலாய ஆனந்த மூர்த்தி. மூவராலும் யாரு மூவர்? மூவர் யாரு? சரியா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே இருக்கிறவங்கள எல்லாம் கோயிலுக்கு வரீங்க. இதே ஒரு சௌரியம் என்னென்னா, இந்த கிளாஸில் ஏதாவது வாத்தியார் கேட்டார்னா எல்லா பையனும் சேர்ந்து கற்றுவான். அப்போ என்ன ஆகுன்னா, யார் ரைட்டாக சொன்னால் யார் தப்பாக சொன்னால் எல்லாம் பிரச்சனை எல்லாம் போயிடும். சரி, பிரம்மா, திருமால், உருத்திரன் அப்படின்னு 3 பேர் சொல்லு. அப்போ ஐயா சொல்லியிருக்காங்க, இந்த 3 பேர் வந்து பிரமன், திருமால், உருத்திரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உருத்திரன்கிறது யார்? அழிக்கிற தொழிலை செய்கின்றவர் உருத்திரன் என்கிறவர். சரி, அப்போ அவர் இல்லை சிவபெருமான் அல்ல, அவர் இல்லை. ஐயா கொஞ்சம் ஒரு தெளிவாக இருக்கிறார். மூவர் என்று சொல்லக்கூடியவர்கள் பிரமன், திருமால், உருத்திரன் அப்படின்னு 3 பேர். சரி, இந்த உருத்திரன் என்பவர் அவர் சொன்னது போல் எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட ஒரு தெளிவு, அவருக்கு அழிக்கிறவர் இல்லை, ஒடுக்குகிறவர். ஏன்னா இந்த உலகத்தில் எந்த பொருளையும் அழிக்க முடியாது. எது அழித்தாலும் இன்னொன்னா மாறிடும். அது அப்படி தான் அழித்தல் தொழில், அது ஒடுக்குதல்னு பேர். இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால், ஒடுக்குதல் என்பது எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சோம், பகலெல்லாம் சுற்றுறோம், எல்லா இடங்களுக்கும் போகிறோம், பல பேர் சந்திக்கிறோம், பல இடங்களில் சாப்பிட்றோம், பல இடங்களில் அலுவலை பார்க்குறோம். ராத்திரி 9:30 10:30 மணி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகணும்? எதுங்க ரொம்ப முக்கியம்? நான் ஒரு தடவை ஊட்டிக்கு போயிருந்தேன். ஊட்டிக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக ஊட்டியாச்சே, சரி எக்ஸ்கர்ஷன் போகலான்னு போயாச்சு. போய் காலையில் இறங்கினவுடனே அங்கே குளிச்சுக்குங்க, பாத்ரூம் போங்க, நாங்கள் எல்லாம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து எல்லாம் கிளம்புங்க போகலான்னு. எல்லாம் பொட்டானிக்கல் கார்டன்ஸு, அந்த இடம் இந்த இடம் எல்லாம் சுற்றியாச்சு. 8:30 9 மணி வரைக்கும் சுற்றியாச்சு. குளிர் ஆரம்பிச்சிருச்சு, நடுக்குது. அப்புறம் உடனே எல்லாருமா சேர்ந்து எங்கே தங்கிறதுன்னா கூட்டு வந்தவர் கேட்டார், யாருக்கு தெரியும்னாரு. இந்த குளிரில் எங்கே தங்கிறதுன்னு கேட்டால் யாருக்கு தெரியும், இனிமே தான் பார்க்கணுன்னாரு. நம்ம நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த பகலில் சுற்றுறதெல்லாம் ஞாபகம் இருக்கும். நடுங்கிட்டான் அவன். நான் நடந்தே மேட்டுப்பாளையம் வேணா போய்க்கிறேன், என்னை விட்டுரு கேட்டான் பாதி பேர். அங்கே ஐயா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நமக்கு ரொம்ப முக்கியமானது எந்த இடம்னு கேட்டால், ஒடுங்குற இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். எங்கே ஒடுங்குவோன்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த இடத்துக்கே போகணும். ஒரு ஊரை சுற்றி பார்க்க போகிறோம்னா ராத்திரி எங்கே இருக்க போகிறோன்னு தெரியாமல் பகலுக்கு போனால் நம்ம கதி என்ன ஆகிடும். அதுபோல் இந்த உலகத்துக்கு வந்த உடனேயே நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நடுவில் சுற்றி திரியறதில்ல, எங்கே ஒடுங்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியமான நிலை. அதை தெரிஞ்சுக்கலைன்னா மற்றதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போகும். இந்த ஒடுக்கம் ரொம்ப முக்கியம்.
சரி, 3 தொழில் சொன்னார். படைப்பவர் பிரமன், காப்பவர் திருமால், ஒடுக்குகின்றவர் உருத்திரன். இன்னும் 2 தொழில் இருக்கு. மறைப்பவர் மகேஸ்வரன், அருளுகின்றவன் சதாசிவன். தொழில் 5 தொழில். இந்த 5 தொழில்ல படைக்கின்ற பிரமன், காக்கின்ற திருமால், ஒடுக்குகின்ற உருத்திரன், மறைக்கின்ற மகேஸ்வரன். மறைத்தல் தொழில் ரொம்ப முக்கியம். மறைத்தல் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ நம்ம போன பிறவியில் என்னவா இருந்தோம், என்ன நல்ல நடந்ததுங்கிறது நமக்கு தெரியறது நல்லதா, தெரியாமல் இருக்கிறது நல்லதா? எவ்வளோ பேர் இதுக்கு ஓட்டு போடுறாங்கப்பா. தெரியறது நல்லதா, தெரியாமல் இருக்கிறது நல்லதா? ஒருத்தர் கேட்டார், ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறான்? கேட்டால் போன ஜென்மத்தில் என்ன பண்ணியோ தெரியல, அதான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. போன ஜென்மத்தில் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சால் என்ன சார் தப்பு? நீ இதை பண்ண, அதனால தான் இப்படி அனுபவிக்கிறேன் சொல்லிட்டு போயிடலாம். இல்லை சார், போன பர்த்தில் தெரிஞ்சது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா சண்டை இல்லாமல் இருக்கும் இல்லையா சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். நியாயம் மாதிரி தெரியுதில்ல? போன ஜென்மத்தில் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. நான் படி பஸ் ஸ்டாண்டில் இருப்பேன், அங்கேருந்து ஒரு அம்மா வந்து என்ன தெரியுது அவங்களுக்கு, யாருமா? நான் தான் உங்கள் போன ஜென்மத்தை சம்சாரம், இந்த ஜென்மத்தையே சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு, இது போன ஜென்மம் முந்திர ஜென்மெல்லாம் கிளம்புச்சுன்னா என்ன ஆகுறது? யோசனை பண்ணி பாருங்க. சைக்கிளில் போயிட்டு இருப்பான் ஒருத்தர், நில்லியா என்ன என்கிட்ட வாங்கினேன் 25,000 ரூபா எங்கேயா? நான் எப்போயா வாங்கினேன்? போன ஜென்மத்தில் வாங்கினேன். ஒன்றை தான் தேடிக்கிட்டே இருந்தேன், நல்ல வேலை மாட்டினேன். கொண்டாயா 25. சரிப்பட்டு வருமா கணக்கு? சாமி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்மளை இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்காரு. இப்போ வாங்குறவன்ட்டு எல்லாம் வாங்கிக்கன்ட்டு. அப்போ அந்த மறைத்தல் தொழில் செய்கின்றவர் மகேஸ்வரன். வாழ்க்கையில் எதை மறைக்கணும்னு அவருக்கு தெரியும், மறைச்சிருவார். அந்த மறைத்தல் தொழிலுக்கு மேலே அருளல் தொழில் சதாசிவர் செய்கிறார். படைக்கின்ற பிரமன் அல்ல சிவன், காக்கின்ற திருமால் அல்ல சிவன், ஒடுக்குகின்ற உருத்திரன் அல்ல சிவன், மறைக்கின்ற மகேஸ்வரன் அல்ல சிவன், அருளுகின்ற சதாசிவன் அல்ல சிவன். இந்த 5 பேருக்கும் தலைவனாக இருந்து அவர்களுக்கு ஆற்றல் வழங்குகிறவனே பரமேஸ்வரன் ஆகிய காரணீச்சரன். அதனால காரணீச்சரனை சதாசிவன் நினைச்சிடக்கூடாது, பரமேஸ்வரன். உபச்சாரமாக நாம் சொல்லுவோம். சாதாக்கிய தத்துவத்தில் இருக்கிறார், அருவுருவ நிலையில் இருக்கிறாருங்கிறதுனால உருவநிலை, அருவநிலை, அருவுருவ நிலையின் நடுவில் ஒன்று. உருவநிலை மகேஸ்வர மூர்த்தங்கள், அருவுருவ நிலை சதாசிவ மூர்த்தம், அருவநிலை நாதவிந்து. அது நம்முடைய சைவ சித்தாந்தம். ஆகையினால இங்கே இருக்கிறவரை நமக்கு உபச்சாரமாக சாதாக்கிய நிலை என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே இங்கே இருக்கிறவர் யார் என்று கேட்டால் சதாசிவரை அவர் ரொம்ப சம்புபட்சமாக தானே அந்த நிலையிலே இருப்பார். ஆகையினால அவ்வளோ நெருக்கங்கிறதுனால அவராகவே சொல்லுவது. ஆனால் அவர் சதாசிவரும் அல்ல, அவர் மகேஸ்வரனும் அல்ல, அவர் உருத்திரனும் அல்ல, அவர் திருமாலும் அல்ல, அவர் பிரமனும் அல்ல. அவரே பரமசிவன் என்று சொல்லக்கூடிய பரம்பொருள். அந்த பரம்பொருள் மூவராலும் அறியோனாத மூர்த்தியான், ஆனந்த மூர்த்தியான். மூவராலும் அறியோனா, அந்த மூவர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த 3ல் அந்த 2 பேரையும் சேர்த்துக்கணும். அவர்களுக்கும் தெரியாது. அந்த பெருமான் எப்படி வந்தார், அவரை பற்றி சொல்லுகிறது மூவராலும் மட்டும் அறியப்படாதவன் அல்ல. அவன் எப்படி என்று கேட்டால் அவன் யாவராலும் அறியப்பட முடியாதவன். இந்த மூவர் மட்டும் இல்லை, யாவராலும். என்ன சாமி யாவராலும் அறியப்பட முடியாதவன்னா யாருக்கு பயன்? ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தால் யாருக்கு என்ன பயன் கிடைக்கும்? சிவபெருமான் மிக மிக உயர்ந்தவன், ரொம்ப உயர்ந்தவன், மிக உயர்ந்தவன், எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறவன், சொல்ல முடியாத ஆற்றல் உடையவன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் இருக்கட்டும், நமக்கு என்ன ஆக போகுது? ஒரு ரொம்ப பெரியவராக இருந்தால் இருந்துட்டு போகுது சார், எனக்கு என்ன சார் ஆக போதும்? அதல்ல பெருமை. மிக பெரியவனாக இருப்பது சிவபெருமானுக்கு பெருமை அல்ல, மிக பெரியவனாக இருந்தும் அடியாருக்கு எளியவனாக வருகிறான் பாருங்க, அதுதான் அவனுக்கு பெருமை. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை,
இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மானை எளி வந்த பிரானை. சுந்தரர் சொல்றார், இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான். இன்ன தன்மையன் அவனை தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னா எங்களுக்கு என்ன சார் பயன்? எளி வந்த பெம்மானை. அவர் எளி வருவார் அன்புக்கு. அப்படி சொன்னார். யாவராலும் அறியோனா மாமலர் சோதியான் இல்ல, யாவராலும் அன்பர் அன்றி அப்படி போட்டார் ஒரு கிளாஸ். யாவராலும் அறியோனால், ஆனால் அன்பர்கள் அறிவார்கள். யாவராலும் அன்பரன்றி. மனைவியிட்ட சொல்லுவாங்க, என்னை யாருன்னு நினைச்சுக்கிட்ட? யாருன்னு நினைச்சுக்கிட்ட? நீ என்னை யாரு நீ நினைச்சுக்கிட்ட? எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன், உன் பேச்சை தவிர. இப்போ நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாயிடும், சரி போய் தொலை இல்லையா? யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன், எவன் பேச்சை நான் கேட்கணும்? ஒருத்தர் பேச்சையும் கேட்க மாட்டேன், உன் பேச்சை தவிர. யாவராலும் அறியோ நாமலர் சோதியான். அது நடுவில் சொல்றாரு, யாவராலும் அன்பர் அன்றி அறிவோ நாமலர் சோதி. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை. அன்புக்கு மட்டும்தான் மசிவாரே தவிர தேங்காய் வாழைப்பழத்துக்கு மசிய மாட்டார். நீங்கள் எத்தனை தேங்காய் கொண்டு வரீங்க, எத்தனை வாழைப்பழம் கொண்டு வரீங்க, இம்மெட்டீரியல். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் திரும்பி எடுத்துகிட்டு போயிடுவீங்கன்னு. இந்த தேங்காய் வாழைப்பழத்தை வச்சு அவரை கவுத்துள்ளான்னு நம்மால் நினைக்கிறான் பாருங்க. அவன் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருப்பான். அவர் தேங்காய் வாழைப்பழத்துக்காக உட்காரல, உங்கள் அன்புக்காக உட்கார்ந்து இருக்கிறார். அதனால் சொன்னார், சிவனை கவரணும்னா அன்பு தான் வேணும். அது தவிர்த்து அன்பு சிவம் இரண்டன்பர் அருகிலார், அன்பே சிவமாவது ஆறும் அருகிலார். அன்பை தவிர வேறு எதையும் அவருக்கு புரியாது, லாங்குவேஜ் புரியாது. நீங்கள் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சிவபெருமானுக்கு புரியும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையே சொல்கிறேன், அவருக்கு லாங்குவேஜ் புரியாது. நீங்கள் அன்புங்கிறத ஒன்று கலந்து கொடுத்தீங்கன்னா எல்லா மொழியும் புரியும். நீங்கள் அன்பை கலக்கலைன்னா அவருக்கு எந்த லாங்குவேஜும் புரியாது. அதனால சொன்னார், யாவராலும் அன்பரன்றி அறிவோனா மலர் சோதியான் தூய மாமலர் சென்னி நம் தூய மாமலர் சேவடி நம் செல்லி மன்னி சுடரும். எனக்கு எங்கள் பெருமான் அந்த திருவடியை எடுத்து என் சிரசின் மேலே சூட்டி கொண்டதை இன்னும் நினைந்து 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 அந்த நனைந்தனைய திருவடியன் தலைமேல் வைத்தார் என்று அப்பர் பெருமான் சொல்லுவது போல அந்த திருவடியை நினைந்து நினைந்து அந்த திருவடியை நினைந்த நினைப்பினாலேயே அங்கே ஒரு திருவடியை அமைக்கின்றார் மணிவாசக பெருமான். ஒரு பீடிகை அமைத்து ஒரு திருவடியை எழுந்தருள பண்ணுகின்றார். அந்த திருவடிக்கே அத்தனை விதமான பூசைகளும் செய்கின்றார். கூடி இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் எல்லோரும் அவரோடு இருந்து அந்த ஆனந்த அனுபவத்திற்கு அவருக்கு அருளுகின்றார்கள். அவர்களெல்லாம் சிவபெருமான் கூடவே இருக்கக்கூடிய அந்த அபரமுத்தியிலே இருக்கிறவர்கள். சிவபெருமானுக்கு இந்த பதமுத்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள்தான் நாம் இப்போ பார்த்த சதாசிவர், மகேஸ்வரர், வித்யேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய பதத்திலே இருக்கிறவர்கள். அவர்கள் சுத்த மாயையிலே இருப்பார்கள். ஆனால் அடியார்களுக்கு பதத்திலே விருப்பம் இருக்காது. அவர்கள் சிவபெருமான் பரமுத்தி தரேன் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், சாமி உங்கள் கூட கொஞ்ச நாள் நாங்கள் இருக்கணும், உங்கள் கூடவே நாங்கள் இருக்கணும் என்று கேட்டு அந்த வரம் வாங்கி கொள்வார்கள். அப்படி வரம் வாங்கி கொண்டவர்கள் சிவபெருமான் எங்கெங்கு போகிறாரோ அங்கெல்லாம் கூடவே போவார்கள். அந்த மாதிரி அபரமுத்தியிலே இருக்கிறவர்களைத்தான் நமக்கு குருநாதராக கீழே அனுப்புகிறார். இங்கே வந்த பிறகு அவர்கள் பரமுத்திக்கு போய்விடுவார்கள், அப்புறம் வரமாட்டாங்க. அப்படி வந்தவர் தான் இவரும். யாரு? மாணிக்கவாசகர். இந்த அடியார்களை எல்லாம் பார்க்கிறார், மனம் மகிழ்கிறது. பெருமானை பீடத்திலே எழுந்தருள பண்ணியிருக்கிறார், அதையே பூசிக்கிறார். அவருக்கு இப்பொழுது பழைய நினைவு வந்து விடுகிறது. பழைய நினைவு, தான் யார் என்ற நினைவு வருகிறது.
நீக்கி முன்யனை தன்னோடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியன சொல் செய்து நுகமின்றி விழாக்கைத்து தூக்கி பொய்யற துகளறுத்து எழுதரும் பெருஞ்சோதி ஆக்கி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. சாமி தெளிவாக சொல்லுகிறார், தான் எங்கே இருந்தோம் என்று சொல்லுகிறார். சாமி அவர் கூடவே இருந்திருக்கிறார். யார் கூட? சிவபெருமான் கூடவே. இதே வந்தார்கள் அல்லவா இந்த அடியார்கள், இந்த அடியார்கள் போலவே கூடவே இருந்திருக்கிறார். அப்படி கூடவே இருந்த என்னை நீக்கி, நான் சொல்றது திருவாசகம் அதிசயப்பத்தில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் சொல்லுகிற வரலாறு முழுக்க திருவாசகத்திலேருந்து எடுத்து சொன்னது, திருவிளையாடல் புராணத்திலேருந்து எடுத்து சொல்லலை. நீக்கி எங்கிருந்து? முன்கெனை எங்கிருந்து? தன்னோடு நிலாவகை, தான் கூட இருக்காதபடிக்கு. அப்படின்னா அவர் எங்கே எப்படி இருந்தார்னு அர்த்தம்? கூடவே இருந்தாருன்னு அர்த்தம் இல்லைங்களா? அவர்கிட்டேருந்து அவரை அனுப்பிச்சிட்டாருங்க அப்படின்னா அவர் யார் கூட இருந்தாருன்னு அர்த்தம்? அவர் கூட இருந்தாருன்னு அர்த்தம். சாமி சொல்றாரு, நீக்கியனை முன் தன்னோடு நிலாவகை, தன்னோடு இருக்காதபடிக்கு என்னை நீக்கி, என்னை அனுப்பி வைத்து, நீக்கி முன்யனை தன்னோடு நிலாவகை, நிலாவகைன்னா நில்லாத வகை, தன்னோடு இருக்காதபடிக்கு அப்படின்னா தான் கூடவே இருந்திருக்கிறார், இருந்தவரை விலக்கி இருக்கு. நீக்கி முன்யனை தன்னோடு நிலாவகை நோக்கி என்ன பண்ணார்? அதுக்கு முன்னாடி குரம்பையில் புகப்பெய்து ஒரு உடம்புக்குள்ளே திணிச்சு விட்டாராம் இந்த ஆன்மாவை. அதுதான் இந்த வாத ஊரர் என்று சொல்லக்கூடிய உடம்பு. இப்போ நம்ம உயிரை என்ன பண்ணுறார்? ஒரு கருவுக்குள்ளே திணிச்சு விடுறார். நமக்குன்னு ஒரு அந்த கருவுக்குள்ளே இந்த உயிர் போய் தங்கி இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருவானது வளர்ந்து அது பெரிதான பிறகு ஒரு நாள் மறைந்து போகிறது. அது வரைக்கும் இந்த கருவையே தன்னுடைய உண்மையான நிலை என்று அது எண்ணிக்கொள்ளுகிறது. ஆனால் அது வளர்வதிலிருந்து, ஒரு விஷயம் வளர்றதுலேருந்து நமக்கு என்னமா தெரியும்? ஒரு விஷயம் வளர்றதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்? ரெண்டு விஷயம் தெரியும். வளர்ந்துக்கிட்டே வருதுன்னா நிச்சயம் ஒரு நாள் தேஞ்சிக்கிட்டே போகும்னு தெரியும். எது வளருதோ அது தேயும், எது வருகிறதோ அது போகும். இதுதான் லாஜிக்கு. எது வருதோ அது போகும், எது வருதோ அது போகும். உடம்பு வந்தது போயிடும். 30ஆம் தேதி சம்பளம் வந்தது, 1ஆம் தேதி போயிடும். எது வருதோ அது போகும். அப்ப இந்த உடம்பு வந்தது, உடம்பு போயிடும். நம்ம கொஞ்ச நாள் நினச்சி பார்க்குறோமா, இந்த உடம்பு போயிடும் ஒரு நாள் அப்படின்னு நாம் நினைக்கிறோமானா, நமக்கு அந்த நினைப்பு வராதபடிக்கு அவ்வளவு பிணிப்பு நமக்கு. இதில் அவர் சொல்லுகிறார், என்ன பக்கத்திலே இருந்தேன் சார், நான் சாமிக்கு பக்கத்திலேயே இருந்தேன், அவர் எங்கே போனாலும் கூடவே போயிட்டு இருந்தேன். நீ என்ன பண்ணுற, கொஞ்ச நாள் ஒரு வேலை இருக்குது போயிட்டு வா அப்படின்னுட்டு என்னை தள்ளி விட்டு ஒரு உடம்புக்குள்ளே குரம்பையுள் புகப்பெய்து, குரம்பைன்னா கூடுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன பேர்? குரம்பை, குரம்பை கூடுன்னு பேர். இதுக்குள்ளே புகை பெய்து. அதுக்கப்புறம் உடனே என்ன பண்ணிட்டார், உடம்புக்குள்ளே புகை வைத்துன்னு சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஷாட்டு திருப்பெருந்துறை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலலாம், சினிமா படத்துலலாம் காட்டுவான், அந்த ஆஸ்பத்திரியில் அந்த குழந்தை பிறந்து அப்படி ஷாட்டை காட்டுவார். அப்படி காட்டிகிட்டே இப்படி திரும்ப எடுப்பார், காலேஜுக்கு போயிட்டுருப்பார் பைக்கில். அவர் உடனே வளர்ந்து
அது புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி, அந்த பையன் பெரியவனாகி போயிட்டான் அப்படின்னு தெரியும். அது மாதிரி இவர் அடுத்த ஷாட்டு சொல்கிறாரு, குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நயன தீட்சை. இப்போ நடந்த நயன தீட்சையை சொல்லுகிறார். நோக்கி அப்புறமா உபதேசம். நுண்ணிய நொடியன சொல் செய்து நுண்மையாக உபதேசம் பண்ணாராம். அந்த நுண்மையாக சொன்ன உபதேசத்தை தாங்க நாங்கள் இவ்வளவு பெருசாக நான் வாங்கி, அவர் சொன்ன நுண்மையாக சொன்ன வார்த்தையை வாங்கி கொஞ்சமாக கொடுத்த விதையை நிலத்தில் போட்டு எடுத்த பயிர் மாதிரி அவர் நுண்மையாக சொன்ன வார்த்தைகளை விரித்து பெருசாக கொடுத்தது தாங்க திருவாசகம் என்று சொல்லுகிறார். நுண்ணிய நொடியன சொல் செய்து தூக்கி, அதுவும் இல்லாமல் முன்னாடி சொன்னார், நுகமின்றி விழா கைத்து, ஏர் இல்லாமல் உழுதாரம். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப நாழி ஆகிடும். தூக்கி முன் செய்த பொய் அற துகளறுத்து எழுதரு பரஞ்சோதி சுடச்சோதி செடுஞ்சுடச்சோதி ஆக்கி, இன்னைக்கு எனக்கு இந்த நிலையில் என்னை ஆக்கி, நான் உடம்புல புகுத்தி என்னை மனிதனாக்கி, நான் வளர்ந்து கல்வி கற்று பாண்டிய மன்னனுக்கு அமைச்சனாகி, அதுக்கு பிறகு இறைவனை மறவாமல் நினைந்து நினைந்து அதற்கு பிறகு பக்தி வந்து பெருமானை காண்பதற்கான வாய்ப்பு வந்து அவரே குருவாக வந்து இப்பொழுது எனக்கு தீட்சைகள் எல்லாம் செய்து வைத்து என்னை ஆண்ட பிறகு ஆக்கி கிளம்பி போயிட்டார். ஆண்டு தன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே, என்னை இப்பொழுது இந்த அடியார்களோடு சேர்த்து வைத்து விட்டு போயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதில் எவ்வளோ தெளிவு இருக்குது பார்த்தீங்களா இந்த வரலாறுல. இந்த பாட்டில் மணிவாசகருடைய வரலாறு எவ்வளோ தெளிவாக இருக்கிறது. மணிவாசகர் இந்த பிறப்பிற்கு முன்னால் நமக்கு தோணுனதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அவர் அதுவாக இருந்தார், இதுவாக இருந்தார், இப்படி வந்தார், அப்படி வந்தாருன்னு நினச்ச கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. சொல்கிறது மணிவாசகரை பற்றி. அப்போ நமக்கு ஆதாரமாக இருக்கிறது எதுன்னு கேட்டால், அவர் திருவாசகத்தில் என்ன சொல்லி இருக்கிறார் அதுதான் நமக்கு ஆதாரம். அதை விட்டுட்டு நாம நினச்சி பல கதையெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் நந்தியாக இருந்தார், அதாக இருந்தார், இதாக இருந்தார்னு ஆளாளுக்கு நினச்ச கதையெல்லாம் சொல்லிட்டு, சரி அது இயல்புன்னு வச்சுங்க. ரொம்ப ஒரு உணர்ச்சி வசம் வந்தால் ஏதாவது ஒரு கதையை சொல்கிறது அப்படின்னு. அதனால தான் நான் பொதுவாக என்ன பெரியவங்ககிட்டலாம் சொல்லுவேன், பெரிய புராணத்தை நம்புங்க, தல புராணத்தை நம்பாதீங்க. ஏன்னா அதில் ஆர்வத்தினால பல விஷயத்தை சேர்த்து சொல்லியிருப்பாங்க. தல புராணம் சரி அவ்வளோதான் அப்படின்னு இருக்கணும். ஆனால் பெரிய புராணம் இருக்க ஒவ்வொரு சொல்லும் சத்தியம், ஒவ்வொரு சொல்லும் உண்மை. அதான் பெரிய புராணத்தை மட்டும் எடுத்து. நல்ல வேளை நமக்கு பாருங்கள், கொடுப்புன்னு இல்லை, சேக்கிடாரு மணிவாசகரை பாடலை, பாடி இருந்து ஒரு புராணத்தை செய்திருந்தால் நமக்கு இவ்வளோ சிக்கல் வந்திருக்காது இல்லையா? ஆகையினால இப்போ நம்ம மணிவாசகருடைய அந்த திருவாசகத்தை வைத்தே பார்க்கிற பொழுது, மணிவாசகர் இதற்கு முன்பாக அவர் சிவபெருமானோடு இருந்தவர், சிவபெருமான் அவரை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். இப்போ வந்தார். இப்போ வந்தவர் எங்கேருந்து வந்தார்? அந்த அடியார் கூட்டத்திலேருந்து தானே வந்தார். அந்த அடியார் கூட்டத்திலேயே என்னை திரும்பவும் சேர்த்து வைத்து விட்டார், இந்த அதிசயம் கண்டாமே என்று சொல்லுகிறார். ஆகையினாலே அங்கேயே இருக்கிறார். நல்ல கவனமாக கேட்கணும். அவர் இப்போ எப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்? எப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்க மணிவாசகர்? திருப்பாதம் ரெடி பண்ணி தயார் செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கு. ஒரு பீடிகை, ஒரு பீடம், அதன் மேலே திருவடியை எழுந்தருளை பண்ணி அந்த திருவடியைத்தான் வணங்குகிறேன். இன்றைக்கி நீங்கள் திருப்பெருந்துறை போனீங்கன்னா மணிவாசகர் எழுந்தருளை பண்ண அந்த பீடத்தை பார்க்கலாம், தரிசனம் பண்ணலாம். ஆனால் உள்ளே போய் இல்லை, ஜன்னல் வழியாக சாளரத்தின் வழியாக பார்க்கலாம். அதற்கு நேர் எதிர்த்தாற் போல மணிவாசகர் நின்று கொண்டிருப்பார். இதுதான் கோயில். திருப்பெருந்துறைங்கிறது முதல் கோயில் இதுதான். அந்த கோயிலை அவர் அங்கே கட்டுகிறார்னா கோயில் கட்டலை, நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கோயில் கட்டலை. அவர் இந்த பீடிகையில் திருவடியை எழுந்தருளை பண்ணி அதை வழிபாடு செய்கிறார். அடியார்களெல்லாம் சுற்றி இருக்கிறார்கள்.
அடியாரோடு கூடிய அதிசயம் கண்டேனே என்று 10 பாட்டு எழுதுகிறார். இந்த 10 பாட்டும் அடியாரோடு கூட்டி வைத்ததையே பாடிக்கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் திடீரென்று ஒரு வானத்திலே ஒரு அசரீரி எழுந்தது. அந்த இடம் நல்ல கவனமாக கேட்கணும். அந்த இடத்திற்கு யாரும் வர இயலாதவாறு, வர முடியாதவாறு ஒரு பெரிய பாதுகாப்பு சூழலிலே விளங்கிற்று. ஆகையினாலே பெருமான் அங்கே இருந்த பொழுது அவரை தேடி அதிகாரிகளோ அமைச்சர்களோ மற்ற அமைச்சர்களோ அல்லது வீரர்களோ வர முடியவில்லை. யாரும் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, உள்ளே போனாரு தெரியல. இப்போ வெளியில் நிற்கிறார்கள் அதிகாரிகள் அமைச்சர்கள். எதோட? கஜானா பொருளோட நிற்கிறாங்க. அங்கே வெளியில் எங்கேயோ இருக்கிறாங்க. இவர் உள்ள வந்துட்டார். ரொம்ப ஆழமாக வந்துட்டார் அந்த காட்டில். அங்கே வந்து இருக்கிறார். அங்கே இந்த அற்புதங்கள் நிகழ்கிறது. அங்கே பெருமானை எழுந்தருளை பண்ணி பாடுகிறார், துதிக்கிறார், வழிபாடு செய்கிறார், திருப்பள்ளி எழுச்சியே பண்ணுகிறார். போற்றியன் வாழ்முதலே அப்போ பாடினது தான் இந்த திருவடியின் கீழே. இப்படியே இருக்கிற அந்த நிலையிலே தான் ஒரு நாள் வானத்திலே அசரீரி எழுகிறது. இங்கே ஒரு பெரும் தீ எழும். அது நாம் எழுப்புகின்ற தீ, பெரும் தீ. அந்த தீயிலே இங்கே இருக்கின்ற எம் அடியவர்கள் அத்தனை பேரும் இதிலே வந்து ஒடுங்க வேண்டும், வாத ஊரரை தவிர. வாத ஊரருக்கு தக்க ஆணை பின்னால் தருவோம். ஆகவே அவரை தவிர மற்றவர்கள் இந்த தீயிலே வந்து சேர்க என்று அசரீரி. உடனே ஒரு பெருந்தீ, ஞானத்தீ எழுந்தது. எப்படி திருஞான சம்பந்த பெருமான் திரு அச்சாள்புரத்திலே எழுந்ததோ அதற்கு முன்பாகவே இது எழுந்திருந்திருக்கிறது. அந்த எழுந்த தீயில அவர்களெல்லாம் கைகளை உயர கூப்பிக்கொண்டு சிவநாமத்தை உச்சரித்தவர்களாக அந்த தீக்குள்ளே செல்லுகிறார். அப்படி அவர்கள் செல்லுகிற பொழுது நம்முடைய வாத ஊரர் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். தனக்கு அவ்வாறு செல்லுவதற்கான ஆணை வரவில்லை. வாத ஊரர் எம்முடைய அடுத்த ஆணைக்காக காத்திருக்க வேண்டியது என்று அந்த அசரீரி கேட்டதினாலே, பெருமானுடைய வாக்கு வந்ததினாலே தன்னை சுவாமி இருக்கச் சொல்லி இருக்கிறார். அதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை. எனவே எம்மை இருக்க சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அங்கேயே அவர் இருக்கிறார். மற்றவர்களெல்லாம் அங்கே வந்து ஒடுங்கி கொண்டு இருக்கிறார்கள். எல்லோரும் சென்று ஒடுங்கி விட்டார்கள். தீ மறைந்தது. அதை சாமியே சொல்றார். அருட்பெரும் தீயில் ஒருத்தரும் வழாமை ஒடுக்கினன். அத்தனை அடியார்களையும் அந்த பெரும் தீயிலே, அருட்தீயிலே ஒவ்வொருவராக கலந்தார்கள். சொல்லொணாத துன்பம் வந்து சேர்ந்தது. அன்பால் உயர்ந்த அடியார் வந்து உன் தாழ் சேர்ந்தார். யானும் பொய்யும் புறமே பொந்தோம். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான். மிக பெரிதும் விரைகின்றேன். ஆடகச்சீர் குன்றே நான் பெரிதும் விரைகின்றேன். நாடகச்சீர் குன்றே நாடகத்தால் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான். மிக பெரிதும் விரைகின்றேன். டிராமாவில் ஒருத்தர் ராஜராஜ சோழனா வேஷம் போட்டார். ராஜராஜ சோழன் அப்படி
கம்பீரமாக வந்து உட்கார்றார் ராஜராஜ சோழன். அவர் யூனிட்டில் ஒரு சம்பளம் வாங்குகிற ஒரு ஆள், அவருக்கு ராஜராஜ சோழன் வேஷத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அப்படி கம்பீரமாக சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கார். அவருக்கு ஒரு வேலைக்கார வீரனாக ஒருவன் பக்கத்திலேயே நிற்கிறான். டேய் அப்படி போய் அருந்துவதற்கு பழச்சாறு எடுத்து வா. உடனே ஓடுறார். ஓடுற யாருன்னு கேட்டால் டைரக்டர். அன்னைக்கு ஒருத்தர் வரலேங்கிறதுனால அந்த வேஷத்தில் அவர் இருக்கார். இப்போ இப்படி உட்கார்ந்துக்கிட்டு சொல்கிற தோரணையில் ராஜராஜ சோழனாக இருக்கிறதுனால டைரக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்பார் இல்லையா? சோழனாச்சு, அவர் வேலைக்காரர். ட்ராமா முடிஞ்சிருச்சு. இப்போ செட்டை விட்டு பின்னால் கிரீன் ரூமுக்கு போயாச்சு. இவர் இன்னும் மேக்கப்பை கலைக்கல ராஜராஜ சோழன். அதே வேலைக்காரனை பார்த்து, வேலைக்காரனா நடித்த டைரக்டரை பார்த்து, எங்கே என் தேர் எடுத்து வா அப்படின்னா டைரக்டர் என்ன பண்ணுவார் சொல்லு? 2 பொத்திய ஏண்டா இன்னும் உனக்கு மயக்கம் போகலையா? அந்த அடியார்கள் எல்லாம் இருந்தார்கள். நானும் ஒரு அடியார் போல அங்கே இருந்தேன். என்னை இருக்க பண்ண அந்த அடியார்களுக்கு சமானம்னு நான் நினைச்சுவிட்டு, அவங்கெல்லாம் போகும்போதே நானும் போகலான்னு நினைச்சுவிட்டேன்னு. இருக்க வச்ச வரைக்கும் என்னுடைய நாடகத்தில் நான் வேஷத்தை சரியா செஞ்சேன். நாடகம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்க. நானும் கிளம்பணும்னு பார்த்தா முடியுமா? நான் இப்ப சாதாரண ஒரு மனுஷன் இல்லவா எனக்கு தெரிகிறதுன்னாரு. இப்ப எனக்கு தெரியுது நான் ஒரு சாதாரண இல்லை, நான் அந்த அடியார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே. அழகா போறார் பாருங்க மணிவாசன். நான் நடுவேங்கிறார். அந்த இல்லையா? பெரிய கல்யாண வீட்டில் முதலாளி போயிடுவார். முதலாளி போனாருன்னா இந்த டிரைவர் கரெக்டாக அந்த முதலாளிக்கு பின்னாடியே இருந்தால் அவரும் உள்ள போயிடலாம். விட்டுட்டாருன்னு வச்சுங்க, போகவே முடியாது. அது மாதிரி நடுவே புகுந்தாது போயிடலான்னு பார்த்தேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து விடகத்தே. நான் புகுந்தல்லான்னு நினைச்சேன். ஆடகச் சீர்மணி குன்றே, எனக்கு நீ எப்படிப்பட்ட அன்பு தெரியணும் தெரியுமா? என் ஊடகத்தே புகுந்து. உள்ளமெல்லாம் உருகணும். அன்பு பத்தலை, அதனால தான் விட்டுட்டு போயிட்டேன். அன்பு முதிர்ந்த பிறகு அழைத்து செல்லலாம் என்று சென்று இருக்கிறாய். கொஞ்ச நாள் இவர்களோட வச்சு பார்த்துருக்கிற. அன்பு முதிர்கிறதா பார்க்கலான்னு பார்த்த, அன்பு முதிரல. சரி இருக்கட்டும் அப்படின்னுட்டு நாம் அடுப்பில் வச்சிருக்கிறோம் பாத்திரம், அதை பார்க்குறோம். அப்பப்போ பார்க்குறோம் என்ன ஆகுது, என்ன பார்க்குறோம், வெந்திருச்சான்னு பார்க்குறோம். வேகலைன்னா என்ன பண்ணுவோம்? அடுப்புலையே வச்சிருவோம். வெந்தா இறக்கியிருப்போம். அதுபோல் நான் அன்பில் வெந்திருந்தா எப்போவோ போயிருப்பேன். வேகலை, இன்னும் கொஞ்சம் அடுப்பில் இருன்னு இந்த அடுப்பில் வச்சுட்டான் என்னார் இல்லையா? இது பேரே வெங்காயம் தானே. இது என்ன பேர்? வெங்காயம். காயம்னா உடம்பு, வெங்காயம்னா வெம்மை மிகுந்த உடம்பு. போயிட்டானா இருக்கானான்னு பார்க்கறதுக்கு சூடு இருக்கான்னு பார்த்துன்னு பார்க்குறான். முதல்ல சூடு இருக்கா பாருங்களா. வெங்காயம், வெங்காயம் சூடு இருக்கா? 98.4 இருக்கா பாருங்களா. வெங்காயம், வெங்காயம் சாதாரண காயமா? பெருங்காயம், பெருங்காயம். சிறுகாயமா? பெருங்காயம். மேலேருந்து விழுந்தா என்ன ஆகும்? காயம் தானே படணும். மேலேருந்து உருட்டி விட்டான் காயம். இந்த உடம்பு வந்தது. இந்த உடம்பு எதனால் வந்து பேர் வச்சான் பாருங்க, காயம்னு வச்சான். பட்டினத்தார் சொல்கிறாரு, இந்த உடம்பு இருக்க, இந்த உடம்பு இருக்க, இந்த உடம்பு என்ன தெரியுமாடா? உடம்பு என்ன தெரியுமா? உயிருக்கு வந்த புண்ணு, உயிருக்கு வந்த புண்ணு. எவனாவது புண்ணை கண்ணாடியில் இவ்வளோ நாளி பார்ப்பானாடான்னு கேட்குற. இந்த புண்ணை கண்ணாடியில் பார்க்குற ஒரே ஜந்து மனுஷன் மட்டும்தான். வேறு ஏதாவது கண்ணாடி பார்க்குதா? பார்த்தீங்களா? மயில் பார்க்குதா? குயில் பார்க்குதா?
சிங்கம் பார்க்குதா, புலி ஒன்றும் கண்ணாடி பார்க்காது. இந்த கண்ணாடி பார்க்குற ஒரே இனம் மனுஷன் இனம் மட்டும்தான். ஏன்னா இவனுக்கு மனசுக்குள்ளே என்னன்னா, தம்மை விட அழகாக யாரும் இருக்க முடிய வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த கண்ணாடியில் அதை பார்த்து பார்த்து இல்லையா, கண்ணாடி பார்த்து பார்த்து ரசிக்காதவங்க யார்? என்னவோ தெரில, போக போக அழகு கூடிக்கிட்டே போகுது நமக்கு. கண்ணாடிக்கே வெறி வந்து வெடிச்சிரும் தப்பீர். அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாங்க, சாமி சொல்கிறாங்க பட்டினத்தார், டே இந்த உடம்பு இருக்க, இந்த உடம்பு வந்து உயிருக்கு வந்த புண்ணு, இதுக்கு எது தெரியுமா மருந்து? திருவற்றியூர் மண் அப்படின்னாரு. திருவற்றியூர் திருநீருன்னு சொல்ல, திருவற்றியூர் மண், மணலெல்லாம் சிவலிங்கம், திருநீர் அது. திருவற்றியூரில் எத்தனை அடியார்கள் நடந்து போயிருப்பாங்க, எடுத்து பூசி நெத்தியில், இந்த உடம்பு புண்ணு போகும்னார். ஆகையினாலே பெருமானே எனக்கு அன்பு உள்ளுருக தந்து அருள் என்று கேட்கிறார். அந்த அன்பு பெருகினால் உம்மை வந்து அடையலாம், அருள வேண்டும் என்று கதறுகிறார். கதறி அருளியது தான் திருச்சதகம். அந்த திருச்சதகத்தில் அருளுகிறார் என்று சொல்லி நாளைய தினம் தொடர்ந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். கதறி புலம்புகிறார், அழுகிறார், தொழுகிறார். இவ்வாறெல்லாம் நிகழ்கின்ற அற்புதமான இந்த பகுதியை நாம் இன்று சிந்தித்தோம். ஞானத்திரள் என்கிற பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். 14 வருடங்களாக வந்து 15வது வருடம் வர ஜனவரி மாதம் தொடங்குகிறது. 14 ஆண்டுகள் இந்த பத்திரிகை வருகிறது. வெறும் திருமுறையை பற்றியும் சிவபெருமானுடைய பெருமையை பற்றி மட்டுமே வருகிற பத்திரிகை. நம்முடைய திருமுறைகள், தேவாரம், திருவாசகம் போன்றதனுடைய விளக்கங்கள் நுட்பமாக அடியேன் கட்டுரைகள் எழுதுகிறேன். பல நயமான செய்திகள் வருகின்றன. ஒரு திருப்புகழுக்கு விளக்க உரை எழுதுகிறேன். புதிர் இருக்கிறது, கேள்வி பதில் இருக்கிறது. இந்த பத்திரிகை ஞானத்திரள் வருஷமெல்லாம் 250 ரூபா தான். 12 இஷ்யூ வரும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இஷ்யூ. வீடு தேடி வரும், கடையில் கிடைக்காது. வீடு தேடி அட்ரஸ் கொடுத்தா கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு. 12 இஷ்யூ, ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா. சரவண பவனில் போய் நீங்கள் டிஃபன் சாப்பிட்டா ஒரு ரவா தோசையும் ஒரு காப்பியும் சாப்பிட்டீங்கன்னா 250 ரூபா பில்லு. சாப்பிட்டதுக்கப்புறம் அதுக்கு ரவா தோசைன்னு பேரா, அதுக்கு அட்ரஸே வேறு. ஆனால் இது அப்படி இல்லை, வீட்டில் பொக்கிஷம் மாதிரி இருக்கும். இந்த 15வது ஆண்டு விழாவை இந்த வருடம் மிகச்சிறப்பாக நாம் திருப்பெருந்துறையிலே மணிவாசகருடைய திருக்கோயிலிலே வைத்திருக்கிறோம். இந்த தடவை திருப்பெருந்துறையில் நான் முழுக்க விழா இருக்கிறது. மணிவாசகர் திருக்கோயில் அருகேயே நடக்கிறது. பத்திரிகை இங்கே இருக்குது, வேணுங்கிற அன்பர்கள் பெற்றுக்கொள்ளலாம், வரலாம், மணிவாசகரை தரிசிக்கலாம் என்று சொல்லி எல்லா அன்பர்களும் மணிவாசகர் மேல் சொல்லணாத அன்பு பூண்டவர்கள். மணிவாசகர் மேல் அன்பு வைத்தால் நமக்கு தாமாக அன்பு வரும். அந்த அன்பை பெருக்குவதனாலே சிவம் நம்மிடம் தேடி வரும். நாம் ஈர்த்து அவரை ஆட்கொள்ளலாம். நாம் போய் ஒன்றும் அவசியம் இல்லை. அன்பு பெருகுகிற பொழுது தானாக பெருமான் தேடி வருவார். அப்பூதி நாவுக்கரசரை தேடி போனாரா, நாவுக்கரசர் அப்பூதியை தேடி வந்தாரா? அவர் இத்தனைக்கும் அவர் மேலே அவ்வளோ அன்பு, இருந்த இடத்துலையே இருந்தார், அவர் எங்கேயும் போகலை. ஆனால் யார் தேடி வந்தது? சைவத்தினுடைய பெருமை என்னன்னு கேட்டால், அன்பு அதிகமாக இருக்கின்றவர்களை நோக்கி சிவமே தேடி வரும். அதுதான், சிவமே தேடி வரும். அந்த அன்பை நமக்கு விளைவிப்பது இந்த திருப்பெருந்துறை தலம். அங்கே நிகழ்கிறது. இந்த ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் சந்தா செலுத்தலாம். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறேன். பெரிய புராணத்தில் 4274 பாட்டுக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஒரே யூஎஸ்பியாக இருக்குது. திருமந்திரத்தில் 9 தந்திரத்துக்கும் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். பாடல்களுக்கு யூஎஸ்பியாக இருக்குது. திருவாசகம் பேசியிருக்கிறேன், அதுவும் யூஎஸ்பி இருக்குது. இப்போல்லாம் சிடிலாம் எடுக்கிறது இல்லை, எல்லாம் யூஎஸ்பி தான். வேணுங்கிறவர்கள் கேட்டு பெறலாம். நிரம்ப நூல்கள் எழுதியிருக்கிறேன். இதுக்கு நீங்கள் சந்தா செலுத்தி பதிவு செய்து கொண்டால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நூல் வீட்டுக்கு வருவது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்த வேண்டும். ஏன்னா விளம்பரமே இல்லாமல் நிகழ்கிற பத்திரிகை இது. பத்திரிகைன்னா விளம்பரம் வேணும், ஆனால் நாங்கள் எந்த விளம்பரத்தையும் எடுப்பதில்லை. எங்கள் பதிப்பாசிரியர் இரா அருணாச்சலம் ஐயா அவர்கள்
தன்னை இந்த பத்திரிகைக்கே அர்ப்பணித்து கொண்டவர்கள். சிறந்த தொழிலதிபர், திருமுறைக்காக இந்த பத்திரிகையை நடத்துகிறார். இதனுடைய விலையிலே கிட்டத்தட்ட முக்கால்வாசி அவர் தான் கொடுக்குறார், மீதி தான் சந்தா தொகை. இது என்ன இன்றைக்கி இருக்கிற விலையில் இந்த பேப்பர் விலை, இந்த பிரிண்டிங் காஸ்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விலை கட்டுப்படியாகாது. இருந்தாலும் தருகிறோம். வேணுங்கிற அன்பர்கள் இன்றல்ல நாளையல்ல நீங்கள் வந்து பதிவு செய்து கொண்டு நல்லாதரவு பெற வேண்டும், நற்பயனும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து நம்முடைய ஆலய உழவார தொண்டு சீர் திருக்கூட்டம் தொடர்ந்து இந்த பணியை மார்கழி மாதம் செய்து வருகிறது. மாதந்தோறும் பல கோயில்களுக்கு சென்று உழவாரப் பணி செய்கிறது. நம்முடைய காரணீஸ்வரர் கோயிலிலும் உழவாரப் பணி சிறப்பாக செய்கின்ற திருக்கூட்டம். அதனை நேர்த்தியாக நெறியில் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது அன்பிற்குரியவர் திரு நாகராஜ் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே மிகச்சிறப்பாக இந்த மன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். திருச்சிற்றம்பலம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.